ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பைத்தானில் இருக்க விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியபிள் நமக்கு தெரியும். ஏ ஈக்குவல் டு 5னா இந்த வேல்யூ விட்டு ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, பட் நமக்கு ஒரே ஒரு வேல்யூ இருக்காது. அதில் எல்லா டைமும் நிறையா வேல்யூஸ் இருக்கும். 5, 6, 8 அப்படி நிறையா இருக்கும். எல்லாத்துக்கும் தனி வேரியபிள் ரெடி பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஸோ மார்க் அப்படின்னு இருக்குன்னா ஒரு ஸ்கூல் ஒரு கிளாஸோடது அது எல்லாமே மார்க் தான். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேரியபிள், ஒருத்தர் 50 மார்க்குக்கு ஒரு வேரியபிள், 80 மார்க்குக்கு ஒரு வேரியபிள் ரெடி பண்ண முடியாதுல்ல. ஸோ மொத்தத்தையும் மார்க் அப்படின்ற ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டேட்டாஸை பெட்டராக நம்ம ஹேண்டில் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? இப்போ இதில் முக்கியமான 4 இதுதான். ஓகேவா? லிஸ்ட்டு, டப்பிள், செட்டு, டிக்ஷனரி. இது எப்படி இதோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா, லிஸ்ட்டை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? டப்பிள் வந்து ஓப்பன் பேராந்தசிஸ், செட் வந்து கேர்லி பிரேசஸில். இதுக்குள்ள நீங்கள் எத்தனை வேல்யூஸ் வேணால் கொடுத்துக்கலாம், இதுக்கு எத்தனை வேல்யூஸ் வேணால் கொடுத்துக்கலாம், இதுக்கு எத்தனை வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். எல்லாம் கமா செப்பரேஷனோட. ஒரு வேல்யூக்கு அப்புறம் இன்னொரு வேல்யூ தான் கமா. அதே மாதிரி இங்கே அதே மாதிரி இங்கே. டிக்ஷனரி எப்படின்னா கேர்லி பிரேசஸ் தான், கமா செப்பரேஷன் தான், பட் ஒரு கீ இருக்கும். கீ கோலன் போட்டு அதோட வேல்யூ இருக்கும். இட்ஸ் லைக் எப்படி சொல்றதுன்னா, நேமு அப்படின்றது கீ, அவரோட நேம் சல்மான். இதெல்லாம் கோட்ஸில் இருக்கும். கரெக்டாக ஸ்ட்ரிங்னாவே கோட்ஸில் தான் இருக்கணும் கண்டிப்பாக. அடுத்து கமா கொடுத்துட்டு அடுத்து இன்னொன்று ஃப்ரம், அடுத்து கோலன், கோட்ஸு, தமிழ்நாடு. இதே மாதிரி எத்தனை நீங்கள் வேணால் கொடுத்துட்டே போகலாம் கமா செப்பரேஷனில். கீ வேல்யூ பேஸ் பண்ணதான் டிக்ஷனரி. ஓகேவா? ஓகே, அடுத்து இது என்னது ஆர்டர் அப்படின்னா, இப்போ உங்கள் லிஸ்ட் இருக்குன்னு வைங்களேன். இதை லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு அனிமல் நேம் இருக்குது, இல்லை ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஏபிசி இப்படி இருக்குது. இந்த ஏவோட பொசிஷன் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்னா 0, இதோடது 1, சியோடது 2. ஸோ 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். இது ஞாபகம் வச்சுக்க கண்டிப்பாக, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நம்ம இதை கூப்பிடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு ரெடி பண்ணுறேன். z ஈக்குவல் டு a, b, c. இப்போது இந்த கோடை ரன் பண்ணிட்டு z இப்படி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு 0 அப்படின்னு நான் இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு a பிரிண்ட் ஆகும். ஸோ இது என்னன்னா இந்த பொசிஷன் சொல்கிறது. இதோட பொசிஷன் என்ன 0வா? ஸோ எனக்கு a வந்துருச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டுங்கிறது ஆர்டர். ஓகேவா? ஸோ நம்ம பொசிஷன் அந்த நம்பரை வச்சு நம்மளால் கால் பண்ண முடியும். 0th பொசிஷன் இருக்கிறது கூட, ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறது கூடன்னு சொல்கிறது ஆர்டர். ஸோ லிஸ்ட்டுங்கிறது ஆர்டர்டா? ஆமாம். இதே மாதிரி தான் டப்பிள், இதுவும் ஆர்டர். செட் வந்து ஆர்டர் கிடையாது, டிக்ஷனரி ஆர்டர் கிடையாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி 0th லொக்கேஷன், ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் அந்த மாதிரிலாம் கூப்பிட முடியாது. இதையும் அந்த மாதிரி கூப்பிட முடியாது. ஓகே, சேஞ்சபிள் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறத நம்ம தான் சேஞ்ச் பண்ண முடியுமா? லிஸ்ட்டில் முடியும், டப்பிளில் முடியாது, செட்டுலேயும் முடியாது, டிக்ஷனரிலையும் முடியாது. ஓகே, டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணுவோம். டூப்ளிகேட்ஸ் மீன்ஸ் இப்போ இங்கே இருக்கா, இன்னொரு ஏ இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் வந்து அலோவ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் வந்து மல்டிபிள் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கலாம். ஏக்கமா பிகமா அந்த மாதிரி இருக்கலாம். டப்பிள்லேயும் அலோவ், செட்டில் கிடையாது. டிக்ஷனரியில் என்ன, நம்ம டிக்ஷனரி என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், கீ வேல்யூ தான் இருக்குமா. டூப்ளிகேட்ஸ் கீ அலோடு கிடையாது. ஓகேவா? இப்போது நேம்னு சொல்லி ஒன்று இருக்குது, இந்த ஃப்ரம்னு இருக்குது, திருப்பி கமா போட்டு நான் நேம்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. வேல்யூஸ் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கலாம், பட் கீ வந்து சேமாக இருக்கக்கூடாது. டூப்ளிகேட்ஸ் அலோடு கிடையாது. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு பைத்தானில் இருக்க முக்கியம் டேட்டா ஸ்ட்ரக்சர்.
ஓகேவா? நான் இதுக்கான கோடிங்கோட உங்களை பார்க்குறேன் அடுத்த வீடியோவில். பாய்.